ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்ச் 1 அன்னைக்கு தாங்க நம்ம வந்து இந்த வ்ளாக் எடுத்திருந்தோம். எனக்கு வந்து இது எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே இருக்கவங்க வந்து நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சு, இந்த நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க நெறைய பேரு உங்க கூடவே இருக்கிறவங்க அந்த மாரி பேசியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தும் இருப்பீங்க. அந்த மாரி யாராவது நீங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லலாம். ஏன் இத நான் இப்ப சொல்றேன்னா, நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாம் நம்மள பத்தி எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வந்து நம்ம ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு விஷயம் செய்றோம். ஏதாவது பூஜைகள் செய்றோம். நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அதுக்காக வந்து போராடி ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யும்போது, அத பத்தி வந்து ஏதாவது சொல்லி நம்மள கலாய்ச்சிட்டு, அத வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, அதெல்லாம் அந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாரி இருப்பாங்க இல்லையா நெறைய பேரு. அதுதான் சொல்றேன். நாக்குக்கு வந்து நரம்பு இல்லன்ற விஷயம் வந்து இதுக்கு தான் வந்து பொருந்தும் போல இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பத்தி எல்லாம் தெரிஞ்சுமே, அவங்க வந்து அந்த மாரி நம்மள கிண்டல் படுத்துற மாரியும், நம்ம செய்ற ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிண்டலா பேசுவாங்க. அந்த மாரி பேசும்போது நம்ம வந்து அத வந்து எதையுமே காதுல வாங்கிக்காம, நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னு நம்ம நெனைச்சோமோ, ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோமோ, அத மட்டுமே நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி, அத நோக்கி தான் நம்மளோட எல்லா ஒரு ஒரு விஷயமும் டெய்லியுமே அதுக்காக ஒரு இதுவா தான் இருக்கணுமே தவிர, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத நெனைச்சு வந்து நம்ம புலம்பிட்டோ, இல்ல அத யோசிச்சுட்டோ நம்மளுடைய நேரத்த பொன்னான நேரத்த வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாரி யாராவது இருந்தீங்கன்னா, அவங்களுக்கான இதுதான் இது. ஏன் சொல்றேன்னா, அவங்கள பத்தி நம்ம வந்து யோசிச்சுட்டு, நம்மளுடைய நல்ல நேரத்த வந்து நம்ம வீணடிக்க கூடாது. இன்னைக்கு வந்து மார்ச் 1ன்றனால, இன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்றதையும் அதே மாரி மாசம் பொறந்த ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல வந்து நம்ம விளக்கேத்தி, நம்ம வீட்ல பூஜை செஞ்சு, அந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா, அந்த மாசம் முழுக்கவே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அந்த மாரி நானும் தான் நம்புவேன். அந்த ஒரு நாள் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த மாசம் முழுக்கவும் வந்து அதே மாரி தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி ஆக்டிவா இருக்கிறோமா, இல்ல டல்லா இருக்கிறோமா, அது வந்து அந்த மாசம் பொழுதும் வந்து தொடர்ந்து வரும். நீங்க அத வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்த வந்து நான் வந்து ரொம்பவே நம்புவேங்க. நீங்க அந்த மாரி யாரெல்லாம் இருக்கீங்கன்றத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் அண்ட் ஷேர் பண்ணி